அதே போல எனக்கு 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 முழு நம்பிக்கை இருக்கு. அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும். அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை, அக்கா தங்கச்சிக்கான மரியாதை. பாரதிய ஜனதா கட்சி இங்க நிக்குதா, அங்க நிக்குதா, நிறைய நிக்குதா, கம்மியா நிக்குதா, அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க. எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு நாங்கள் அதை செய்ய போகின்றோம். எல்லோரும் இணைந்து மாற்றாந்தாய் இவங்க வேற நாம வேறன்னு பார்க்காம இது முழு கை. இதுல பலமா யார் இருக்கோம், பலம் இல்லாம யார் இருக்கோங்கிற முக்கியம் கிடையாதுங்க. முதலமைச்சராக அமர வைக்கணும்னா எல்லாரும் ஜெயிச்சா தான் முதலமைச்சரா வரணும். அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் 234 தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சா தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாட்கள் அமர வைக்க முடியும்.